அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையா இருக்குது. அவங்களுக்கு ஒரு வெற்றியும் மன சந்தோஷத்தையும் ஒரு புகழையும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, சுகமான நாள், உள்ளம் மகிழும், மகிழ்ச்சிகரமான நாள். இன்று பொழுதை மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக கழிக்கலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். இன்று முழுவதும் நீங்கள் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் மன உளைச்சல்களும் வரக்கூடிய நாள். அதனால் கோபம் அதிகமாக வரும். நீங்கள் அமைதியா இருந்து விஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. அப்பதான் இந்த நாளை நீங்க சிறப்பாக மாற்றிக்க முடியும். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், ஒரு நிம்மதியான நாள்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் மன சோர்வும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்க செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் சிக்கலான நாள்னே சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. உங்க இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்க செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அனுதாபங்களும் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் நீங்கள் உங்க இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்க செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. மன சோர்வும் மனதில் ஒரு தெளிவின்மையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருப்பதால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்களும் பொருள் விரயங்களும் மனஸ்தாபங்களும் வரக்கூடிய நாள். அதனால் மிகவும் சாந்தமாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். ஆனால் முயற்சி திருவினையாக்கும். எந்த ஒரு வேலையும் முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சந்திராசிரை பொறுத்த மட்டும் மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் வண்டி வாங்கி செல்லக்குள்ள கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க.